ஐஃபோன் வந்து எனக்கு மாமிக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா? சூப்பர். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நான் வாங்கினேன்னு சொன்னா ஊர்ல எவனும் நம்ப மாட்டான். இவன் 100 ரூபாய்க்கு சட்டையே வாங்க மாட்டான், 1.5 லட்சம் ஃபோன் வாங்குறானா அப்படின்ட்டுருவாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. கிரியாஸின் கிராண்ட் ஃப்ரீடம் சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ் அதான் கமெண்ட் கூட போடுறாங்க, 2 புல்லட் அப்படின்றாங்க. என்னடா நம்மளுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், அதுலயும் மதுரை ஸ்லாங் தான் தெரியும். அப்படி பேசிக்கிட்டு இருப்பேன். இப்போ சமீப காலமாக அந்த ட்ரோல் இருக்குல்ல, அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னா ஃபீல் ஆச்சு. ஆனால் குட் மார்னிங்னா குட் மார்னிங் அப்படின்னு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போகிற ஒரு ஆளாக இருப்பார். நீ வாய்ப்பு தேடி வந்துருக்கியா இப்படிலாம் எதுவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் இன்ட்ரோ பண்ணிடுவார். ஏய் ஜவஹர்ரா, ஃப்ரெண்டோட ஹோட்டல்னால வேலைக்கு சேர்ந்துட்டேன். அங்கே சப்ளையரோட பார்த்தேன். அப்போ ஏதாவது ஒரு வாய்ப்பு வராதன்றப்ப தான் கொட்டுக்காளியோட வாய்ப்பு கிடைச்சு. லப்பர் பந்து, கருப்பு, இப்போ கருப்பனா டிசி. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பரான இன்டர்வியூ யார் கூட இருக்கும் போது அப்படின்னா டிசி கேங்ல இருந்து ஒரு சூப்பரான ஆள் வந்திருக்கிறாரு. கருப்பண்ணே வந்திருக்கிறாங்க. வணக்கம் ஜவஹர்ண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சண்டைக்கும் சரக்குக்கும் பயங்கர எக்ஸைட் ஆகி நீங்க கொடுக்குற அந்த இதில் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். செமையா என்ஜாய் பண்ணி அந்த கேங்கு. நீங்க உங்களோட போஸ்ட்ல ஒருத்தர், நான் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது கீழே ஒருத்தர் போட்டிருந்தாரு, சே என் ஃப்ரெண்ட்ஸு கேங்ல யாரோ ஒருத்தர் இறந்து போன மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கர எமோஷனலாக வந்து நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க. கருப்பு வந்து எங்களோட உள்ளத்தில் வந்து கனெக்ட் ஆகிட்டீங்க. டிசியை பற்றி நிறையா பேச போகிறோம். அது கூட அதில் ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ்லேருந்து, அருண் மாத்தேஸ் அண்ணன்லேருந்து, லோகேஷ் அண்ணன்லேருந்து, வாமிகா தங்கம் சார் நல்ல பொண்ணு அப்படின்லாம் வந்து நீங்கள் அவங்கள பற்றி எல்லாம் பேச போகிறோன்னே. ஃபஸ்ட் சொல்லுங்கள், டிசி ரிலீஸ் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கு, எப்படி இருக்குது இப்போ? இல்லை எனக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அப்பா ஃபோன் பண்ணார், படம் பார்த்தியா, படம் நல்லா இருக்கு, நீ கொடுத்தது நல்லா பண்ணியிருக்க, என்ன நீ செத்துருக்க கூடாது, நீ டைரக்டர்கிட்ட பேசியிருக்கலாம் அப்படின்னாரு. நான் என்னப்பா பேச, அவர் இடத்துல நான் போய் கையை வைக்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் செத்த நாள் தானப்பா அது நடக்குது அப்படின்னேன். அப்புறம் அம்மா ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு அந்த கையில் புல்லட்டு போட்ட சீன்லாம் நான் அழுதுட்டேன். அப்புறம் தியேட்டரில் அவங்க கமெண்ட் அடிக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்படிலாம் பேசினாங்கடா அப்படின்ட்டு. அவங்க 2 பேர், அம்மா அப்பா தங்கச்சி 3 பேர் தான், அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா, அது எனக்கு இன்னும் பூஸ்ட்டு. அப்புறம் இன்ஸ்டாவை திறந்தா எல்லாரும் மெசேஜ், யாரும் தெரியாதவங்களாம் மெசேஜ் போடுறது. கேரளா பீப்புள்ஸ் அவ்வளோ பேர், லவ் ஃப்ரம் கேரளா, லவ் ஃப்ரம் கேரளா. ஏய் நல்லா இருக்குல்ல இது. இன்னொருத்தர்லாம் ஏதோ ஒரு மொழியில் அனுப்புனார், என்ன இப்படி இருந்துச்சு, என்னடா அது மொழினா, ஃப்ரெண்டு சொன்னாங்க அரபுடான்னு. அரபா அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி சாட்சி வீட்டில் போட்டு பார்க்குறேன், நீங்கள் யதார்த்தமாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்படியா, இதுக்கு நன்றி நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி போட்டு அதை எடுத்து நான் தூக்கி மறுபடியும் அவருக்கு அனுப்பிவிட்டு அவர் பிஸி ஆகிட்டார். நீங்கள் ரிப்ளைலாம் பண்ணுவீங்களான்னு வந்துடுவா. என்ன நம்ம சாதாரண ஆள் தானே, ஏலியனா இன்னும் புரியலையாண்ணே, ஆனால் ஃப்ரீயாக இருந்தால் ரிப்ளை பண்ணிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறுபடியும் அரபில் டைப் பண்ணி அவருக்கு போட்டு விட்டேன். அவர் ரொம்ப சந்தோஷமாக பேசினார், நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ மக்கள் வந்து இப்போ ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர்ஸ் அவங்களையும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அந்த இதில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஒன்று மாட்டிருச்சு அப்படின்னா அதையும் விட மாட்டுறாங்க. ஆமாம். இப்போ உங்கள் கருப்பு மாதிரி, கிட்டி மாதிரி, செபாஸ்டின் மாதிரி உங்கள் கேங்கே வச்சுக்கோங்களேன், நல்லா பயங்கரமாக ரிஜிஸ்டர் ஆகிட்டீங்க, எங்களுக்கு பயங்கரமாக வந்து ஒரு ரசிப்புத்தன்மையை கொடுத்துட்டீங்களா, அதனால மக்களுக்கு இன்னும் பயங்கரமாக அவங்களை வந்து பிடிச்சிருச்சு. அந்த மாதிரி இந்த படம் எப்படி ஆகிப்போச்சுன்னா, தமிழ், கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, ஹிந்தி, என்னடா அது இவ்வளோ தூரம் கூட்டி போயிடுச்சு நம்மளை அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறையா மிஸ்ஸஸ் வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு. நீ சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் கிடையாது சென்னையில், நம்மளுக்கு தூங்குனியான்னு கேட்க ஆள் கிடையாது. என்னடா உடம்பு குறைஞ்சிட்டா, ஆமாம் குறைஞ்சிட்டேன், அவ்வளோதான் போயிடுவாங்க. இதை கேட்டால் கூட அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே இங்கேருந்து யார் யாரோ, நீ சாப்பிட்டியா, நேற்று ஒரு பொண்ணு அனுப்புகிறாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா, ஏன் நேற்று இன்டர்வியூ பார்த்தேன் உடம்பு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு உரிமையாக கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி அவனுடைய கட்டாயம் இருக்குது, எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுவோம். பேசலாம், இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க, அதை எப்படி தட்டி கழிக்க முடியும்? கண்டிப்பாக. அதனால அவங்களுக்கு அப்படியே ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு லவ்ஸ் வருது, அந்த அளவுக்கு டிசி வெடிச்சிருச்சு உண்மையில. நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஊருக்குள்ள தெரிஞ்சா போதுங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒரு நல்ல படம் அடிச்சிச்சுன்னா உலகத்துல இருந்து எந்த மூலையில இருந்து எங்க இருந்து நமக்கு அன்பு வருதுன்னே தெரியாதுங்கிற மாதிரி ஒரு ஹிட் கொடுத்துரும். கண்டிப்பா பயங்கரமா இருக்கு. உடஞ்சு போய் உட்காந்துருக்க நேரத்தில் வந்திருக்குது ஆக்சுவலாக எனக்கு. அப்படியாண்ணே? ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற நேரத்தில் இப்படி ஒரு இது வந்திருக்கு.
யாராவது ஒரு ஆள் கை கொடுத்தா போதும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒரு கை மேலே ஒரு கை கீழேன்னு இருக்கணும்னு ஆசை எனக்கு. அப்படிதான் அப்படியால தேடுவோம் அப்படின்னு ஆசை. யாராவது ஒரு ஆள் கை கொடுத்தாங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலே போயிடலான்ட்டு. அப்போ அருணன் என்ன பண்ணிட்டாருன்னா தோளில் கை போட்டுட்டு வாடா கூட வாடா அப்படின்னு கூப்பிட்டு போனார். அது அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. நீ வா என் கூட வா ஏன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் பண்ணார். நல்லா பார்த்துக்கிட்டாரு. நல்ல மனுஷன். அருணனை விட இன்னும் நிறையா ஒர்க் பண்ணணும் எப்பயுமே அவரோட படத்தில். அது பெரிய ஆசை இருக்குது எனக்கு. இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், அருண் ப்ரோவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம பேசிகிட்டு இருந்தோம் கேமராக்கு ஆள் பார்க்கவும் படம் தான் டெரராக இருக்கும் குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சொல்லுங்கள், அவரை பற்றி சொல்லுங்கள், அருண் ப்ரோவை பற்றி சொல்லுங்கள். அருண் மாத்தீஸ்வரன். அருணனை வெளியே இருந்து பார்த்துட்டு இப்போ நம்ம படம் இப்படி இருக்குது, அதே போல் நம்மள மாதிரி ஸ்கின் இருந்தாலே ரொம்ப ரகுடான ஆள் தான் இருக்குல்ல, அது கிடையாது. அருணனை ரொம்ப இலகுவான ஆள். இப்போ செட்டிலலாம் இருக்கப்போ ஒரு நாய்க்குட்டி ஒன்று போச்சு, ரொம்ப அடி ஒரு மாதிரி தான். அதை பார்த்தே எமோஷனலாக ஆகும். ஐயோ என்னடா அப்படின்ட்டு தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இது பண்ணுவார். ஸோ அப்படியால் தான் அருணனை ரொம்ப இலகுவா. அதான் ஏற்கனவே ரொம்ப கைண்டான ஒரு மனிதர். எனக்கெல்லாம் தரணும் எந்த வித அவசியமும் கிடையாது அவருக்கு. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, அந்த பையனை பார்த்தா சொல்லியிருப்பா, நன்றி சொல்லிடுறா தம்பி அப்படின்னாங்க. நானே ஒரு நாள் கொடுக்குறேன் சொல்லிடுங்கம்மா அப்படின்னேன். நல்ல ரோல். ஏன்னா ஒரு கேரக்டர் வருது போகுது அப்படின்னு இல்லாமல் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல. லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு ஒரு அந்த கேங்கில் நீங்கள் இல்லைன்னா ஏதோ ஒரு கை இல்லாத மாதிரி அந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுத்து அந்த மாதிரி ஒரு கேரக்டரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மேட்ரு. சொல்லுங்கள், நம்ம லோகேஷ் சாருக்கு வந்துருங்க. அவர் லோகேஷ் சார்களை பற்றி சொல்லுங்கள். லோகியனை வந்து ஃபஸ்ட்டே ஷூட் அப்போ தான் பார்க்குறேன். ஆப்வியஸ்லி அவர் டைரக்டராக ஒரு 15 நாள் நான் லீவில் போயிருந்தேன். ஒரு ஃப்ரேமில் கூட இல்லை, எல்லாமே கேமரா பின்னாடி போய் நின்றுக்குருவேன். ஆக்ஷன் சொல்கிறப்பே ஆக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா பின்னாடி போய் நின்றுக்குருவேன். எதுக்குடா வம்பு, இது அர்ஜுன் சார் கேங்கு, எல்சியூ, நாளைக்கு அண்ணன் ஒரு படம் எடுக்கிறப்ப இந்த கேங்கில் செத்துட்டால இவன் எப்படி வந்தான்னு கேட்கக்கூடாதுன்ற கேள்வி ஓடி போய் ஒழிஞ்சுக்கிடுவேன். அவ்வளோ நோட் பண்ணுவார்ல. நான் நோட் பண்ணேன். என்னை பார்க்கவும் முடியாது, ஒருவேளை ஸ்க்ரீன்ஷாட்டில் கூட வந்துடக்கூடாதுன்னு தெளிவாக இருந்தேன். நீங்கள் போனீங்கன்னா பேசலாம் அவர்கிட்ட, நான் வந்து டைரக்டராக இவ்வளோ பெரிய செட்டு ஆகுதுலாம் இருக்காது அவர்கிட்ட. ஆனால் குட் மார்னிங்னா குட் மார்னிங் அப்படின்ட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போகிற ஒரு ஆளாக இருப்பார். ஏய் நல்லா இருக்குல்ல அப்படின்னு நானும் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசிக்கிடுவோம். ஏய் செம்ம மனுஷனாக இருக்கார்ல ஆமாடான்ட்டு. அப்போ நான் அன்னைக்கு சொன்னேன் ஒரு ஆள்கிட்ட, ஒரு வேளை லோகேஷ் உனக்கு என்னை பிடிக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய படம் நடித்து ஹிட் ஆகலாம். அப்போ லோகேஷ் என்னை பார்த்து இன்றைக்கி எதாவது பண்ணலாம்டா அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து எல்சியூவில் செத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அதனால தான் அப்புறம் ஒழிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அது இன்னைக்கு அப்படியே நடந்திருக்குன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் லோகேஷ் அண்ணன் கூட நடிப்போமா, நான் டைரக்ஷன் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஹீரோவா அவரோட ஃப்ரெண்டாக நடிக்கிறது பயங்கர ஹாப்பி. இந்த வெற்றிக்கு ரொம்ப டிசர்வான ஆள் தான். ஆமாம், ஏன்னா இப்போ சமீப காலமாக அந்த ட்ரோல் இருக்குல்ல, அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னா, இவர் கூட நடிக்கிறதுக்கு முன்னாடி வச்சுக்கிடுவோம். அப்போ பார்க்கும்போது ஜஸ்ட்டாக பார்த்துட்டு என்ன சரி ஓகே நம்மளும் ஒரு சாதாரணமாக அப்படி கடந்துட்டு போயிடும். அவர் கூட நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது ஃபீல் ஆச்சு, அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷையா. ஒரு பர்சனாலிட்டி இருக்குல்ல, அது அவ்வளோ அழகான பர்சனாலிட்டி. ஒரு எவ்வளோ கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஆள், இப்போ ஹீரோ. அப்படி இருக்கிறவர் எங்கேயுமே ஒரு இடத்துல நீ வாய்ப்பு தேடி வந்திருக்கியா இப்படிலாம் எதுவுமே கிடையாது. வந்தார், யார் இந்த கருப்பையன் கேரக்டர் பண்ணுறா அப்படின்னு அண்ணன்ட்ட கேட்டார். அருணன்ட்ட கொட்டுக்காலியில் நடிச்ச பையன் பண்ணுறான் அப்படின்னாரு. ஓ சூப்பர், அவ்வளோதான். அடுத்த நாள் பார்த்தாரு என்னைய, ஏய் கொட்டுக்காலில் ரொம்ப லைவாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ்ண்ணே. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தாரு லப்பர் பந்து பண்ணீங்களா அப்படின்னாரு. ஆமாண்ணே அப்படின்னு. நல்லா இருந்துச்சு, என்ன வேற மாதிரி இருக்கீங்க தெரிலண்ணே நம்ம மூஞ்சி அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ஆயிருக்குண்ணே அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசக்கூடிய ஆள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் இன்ட்ரோ பண்ணிடுவார். ஏய் ஜவஹர்ரா கருப்பன் கேரக்டர் பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லி எனக்கு என்னடா நடக்குதுங்க, நமக்கு திண்ணையில் இருந்து உனக்கு திடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப மிரட்சியாகவே இருக்குது அவர் கூட பழகுது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் மனுஷன். அவரை போட்டு ஏன் இந்த மாதிரி அடிக்கிறீங்க அப்படிங்கிறது அது செட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அவருக்கு? பாப்பாரா ஏதாவது அதை பற்றி பேசுவாரா? வாய்ப்பே இல்லை. அவர் ரொம்ப காமா, அந்த சைடில் மட்டும் ரொம்ப காமா. வெளியில் என்ன நடந்தாலும் நடந்துட்டு போகுது, நான் என் வேலையை பார்க்குறேன். அவர் என்ன, அவர் பிலீவ் பண்ணுறது, அவரை பிலீவ் பண்ணுறது. நான் ஒரு வேலைக்காரன், நான் என் வேலையை பார்க்குறேன். அந்த வேலைக்கு ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும், அது என் கையில் இல்லை. நான் வேலையை கரெக்டாக பார்த்துட்டு போகிறேன்னு நினைக்கிறாரு. அது அவருக்கு தெரியும். எப்படி தெரியாமல் இருக்கு, யாராவது சொல்லுவாங்க காமிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், பட் அதை அவருக்கு கேர் பண்ணவே மாட்டார். நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். நான் வேலையை பார்த்தாரு, நான் இங்கே நிற்கிது கிடச்சி ரிசல்ட் வெடியா ஒன்று எல்லாத்துக்கும் திருப்பி கொடுத்துச்சுல, அந்த மாதிரி சொல்கிறேன். ரொம்ப நல்ல மனுஷன். இப்போயே என்ற நான் வந்து ஒரு 10 படம் நடிச்சு ஃபேமஸான ஒரு ஆள் மாதிரி தான் எங்களை பழகிட்டு இருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ பேர்கிட்ட பழகிறவர் நம்மகிட்டயும் அப்படி தானே பழகிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பர். இன்னொன்று, முதல் படம் அவருக்கு டேரக்டராக எப்படி எப்படி எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை. அப்படி ஒரு படங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு.
இப்போ முதல் படம் அப்படிங்கிறதுனால இப்போ நீங்களாம் நிறைய படங்கள் நடிச்சுட்டு வந்திருக்கீங்க, நீங்க கிட்டி ப்ரோ இதெல்லாம் நிறைய படம் ஏதாவது கேட்டுக்கிட்டாரா இது இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமா, இல்லை அருண் மாதேஸ்வரனுக்குள்ள எப்படி கேட்பாங்க? ஆக்டிங்கை பற்றி சொல்லுங்க. லோகேஷ் அண்ணா எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணுவாரு? ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச அது ஒரு டேக் 2 டேக் மேலே போனதே கிடையாது. ஆமாம், அந்த ஒரு மீம்லாம் கூட வந்துச்சு, அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக இருந்துச்சு. இல்லைங்க ஒரு டேக் 2 டேக் மேலே போவே இல்லைங்கண்டு. ஆனால் அவர் எந்த இடத்துலையும் முடிச்சுட்டு வந்துட்டு ஏதாவது ஒன்றா சொல்லிடுவார். ஏதாவது தப்பாக தெரிஞ்சால் சொல்லிடுங்கடா அப்படின்னு சொல்லி கிட்டி ஏட்டெல்லாம் சொல்லியிருக்காரு. என்னடா நம்மட்டெல்லாம் கேட்குறது அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலாக. எனக்கு இந்த சீன்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்களா எங்கள் அம்மாவுக்கு வந்து கையில் புல்லட்டு பாஞ்ச சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்களுமே பார்த்தோம். வந்துட்டு ஒரு குச்சி எடுத்தாரு, இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வந்துருச்சு இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் கொண்டு போட்டு போவோம். செதறதும் தேட்டர்ல அந்த மாதிரி. ஆக்சுவலாக எனக்கு அது அவர் அங்கே பண்ணும்போது எனக்கு அப்படி தோணவே இல்லை ப்ரோ. எப்படி சொல்லியிருந்தேன், அது இங்கே சிரிக்கும் போது இல்லை பயங்கர சந்தோஷமாச்சு. ஓ இந்த சீன் இப்படி சீனா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. 2 புல்லட்னு கத்திட்டு வரணும், அந்த கேமரா அப்படியே இருக்கும் மேலே போய். அப்போ நான் ஆக்டிங் என்ன பண்ணலாம், இந்த வாயில் அதுனா ஈர் எடுக்கிறது, அதை கடிக்க வச்சிருவாங்க, சத்தம் வரக்கூடாதுன்னு கடிக்க வச்சுட்டு ஒரு கையை பிடிச்சிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆக்டிங்கா, அப்போ இப்படி பண்ணோம்னா அந்த இது விரியும், இல்லைன்னா பெருமூச்சு விட்டோம்னா இப்படி போயிட்டு வரும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமான்னு தான் கான்சியஸாக இருந்தேன். அப்புறம் சரி வேணாம், இப்படி போயிட்டு வரதோட ஒரு ஏக்தம்பில் கத்துவோம், இது இப்படி இருக்கும்ல, அது கரெக்டாக இருக்கும் அந்த புல்லட்டோட வலிக்கு. அதுக்கு நான் அப்படி தான் யோசிச்சிருந்தனால அதில் நான் அந்த சொல்லுவார்ல அண்ணன், அப்போ தோணல. தேட்டரில் படம் பார்க்கும்போது எல்லாரும் சிரிக்கும் போது தான் அப்பா இப்படி வந்திருக்கா இது அப்படி. இப்போ அதான் கமெண்ட் கூட போடுறாங்க, 2 புல்லட் அப்படின்றாங்க. என்னடா அது மாதிரி. ஸோ இதுவும் நடக்கும்ல, நம்ம அங்கே ஸ்பாட்ல ஒன்று நினச்சி நடிப்போம், ஆனால் தேட்டரில் வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த மாதிரியும் இருக்கு. அதெல்லாம் இருக்கும். அதான் அருணர்களுக்கு மட்டும் தானே தெரியும். கரெக்ட். ஃபுல்லா ஸ்டோரியா கேட்கும்போது பார்க்கும்போது நமக்கு அவங்களுக்கு தான் தெரியும். இதுல எங்க சிரிப்பாங்க, எங்க அழுவாங்க, எங்க சீட்டு எட்ஜுக்கு வருவாங்கன்றது அருணனுக்கு கண்டிப்பா தெரியும். நமக்கு அந்த கதையை சொன்னா கூட இது இப்படி இருக்கும் நம்ம நினைப்போம், அப்படி பார்த்தா தான் தெரியும் ஓ வேற மாதிரி இருக்குடா அப்படின்ட்டு. அந்த ஸ்டேஷன் ஃபைட்லாம் அப்படிதான் செம பிளான் பண்ணி எடுத்தாரு சூப்பரா. நல்ல உருண்டையா போட்டு எல்லாத்தையும் யோசிக்கவே முடியாது போலீஸ்காரங்க அப்படிங்கிற மாதிரி உருண்டையா இவங்க நீங்களும் கிட்டியும் போட்டு தூக்கி எரிஞ்சிட்டீங்க. அதான் ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு, ஒரு ஷாட்ல வந்து அந்த இது கட்டுவோம், அருணனை கட்ட சொன்னாரு, ஒரு காய் கட்டுற மாதிரி கட்டிக்கோ அப்படின்னாரு. சரிண்ணே அப்படின்ட்டு கட்டினா. அப்போ கிளைமேக்ஸில் கிட்டி அதை போடுவார்ல, அப்போ அவர் சொன்னா நீ உருட்டின அந்த நீ உருட்டின அந்த காய் தான் கிட்டி போடுறாங்க அப்படின்னா. என்னடா இப்படி நோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. எப்படி கனெக்ஷன் பாருங்க, காலை எடுத்துட்டீங்களா அப்படின்னு அவர் வெறியில போட்டு அள்ளி எரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சோலோவா ஒரு இதே வந்து டீல் பண்ணிட்டு இருந்தாரு. வேற லெவல். நல்ல ஒரு ரைட்டிங். சீரியஸ்லி நான் நம்ம அப்பயே பேசின மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்களா படம் ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு. ரொம்ப பிடிச்சது காரணமே இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு எமோஷனலாக கனெக்ட் பண்ணி அவங்களோட ஒரு டிராவல் ஒன்று கொடுத்து அதை விஷுவலாக வந்து சூப்பராக காமிச்சு அதில் மியூசிக்காக நம்ம அனிருத்து அது ஃபுல்லாக எல்லாருக்கும் மியூசிக்கை போட்டு எலிவேட் பண்ணி எங்களுக்கு ஹோல்சம் கொடுத்துட்டீங்க. ஒரு மாதிரி ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு தெரியும் அனிருத்தன் சொல்லி ஆகணும். 3 படம் அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக இருக்கணும் மியூசிக்கு. லொகேஷன் வந்து லொக்கேஷனில் சொன்னார், நீ வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாப்புல கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். சரி இருக்கும் மியூசிக் வேறு மாதிரி அப்படி தானே அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், டேய் என் ஒரு ஆளுக்கு போடலடா நம்ம 5 பேருக்கு போடுறாப்படா அப்படின்னாரு. 5 பேருக்கு போடுறாரு ஓகே அப்படின்னு. அப்போ ட்ரெயிலர் வந்துச்சா ராகா பிரிவென்ச்சுன்னு பார்த்துட்டு இந்த மியூசிக்கில் நம்ம வருவோமா, இதில் எங்கே வருவோம், இந்த மியூசிக் எங்கே ஆடாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த டிசி ரேவ் போகிறப்பையும் அப்படி தான் இருந்துச்சு. அந்த 15ஐயும் கேட்டுட்டு ஒம்மாடி இந்த 15லயும் நம்ம வந்துடணும் எப்படியாவது, நம்ம மூஞ்சி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், முகம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு செம்மையா யோசிக்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. இந்த 15லயும் நம்ம வந்திருக்கணும்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்பதான் அதோட வேல்யூ புரிஞ்சு. அன்னைக்கு லோகேஷ் சொன்னதோட வேல்யூ வந்து நம்ம எல்லாருக்கும் செம்மாடி. அவர் அணியனும் வந்துட்டு அந்த கான்செப்ட் முடிஞ்சு மீட் பண்ண சொன்னாரு, ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு. சில்ல அவர் பயங்கர சில்ல அவர் என்னடா பேசுறதே நல்லா அந்த பேஸ் வாய்ஸ்ல பேசுறதா பேசுறாரு. ஹாய் ப்ரோ நல்லா இருக்கேன். அடுத்து ஒரு முக்கியமான ஆளை பத்தி பேசுறேன்னு நினைக்கிறேன். சந்திரா சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம்லாம் கூட நிற்கிற வீடியோஸ்லாம் போட்டு பயங்கர இது எப்படி அவங்க எப்படி நீங்க கூட ஒரு கம்போட் இருந்தீங்க, நல்ல பொண்ணியா தங்கம் அப்படின்னு சொல்லுங்க. அது ஒருத்தர் கேட்டனால போட்டேன். அது ஒருத்தர் கேட்டனால போட்டேன். ஸ்பாட்லேயே எப்படி இருக்குன்னா அவங்க வரும்போது எப்படி லோகேஷனே சொன்னேன் அருணனே சொன்னாலும் அதே தான் சேம். ரொம்ப இலகுவா இருப்பாங்க.
அவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் தான் தெரியும், ஓகே. நம்மளுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், அதுலேயும் மதுரை ஸ்லாங் தான் தெரியும். அப்போ எப்படி இருக்கும், இந்தாரில் என்ன அப்படின்னு தான் பேச முடியும் நம்ம. அதை மீறி மேனேஜ் பண்ணி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். அப்படி பேசிக்கிட்டு இருப்பேன். அவங்களுக்கு அது எக்ஸ்பிரஷன்ல பேசிட்டு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிரஷன். அதுக்கப்புறம் வேணா நம்ம ChatGPT மாமாவை எடுத்து கேட்கறத விட்ட இது அந்த அளவுக்கு போவோம். அவங்களும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க ஆக்சுவலாக எல்லாரோடையுமே. கிட்டி, நான், சுன்னிலால், லோகேஷ் அண்ணன், சந்திரா இருக்கப்ப அந்த 5 பேர் இருக்கப்போ சூப்பராக இருக்கும். கார்ல கார்ல அந்த எல்லா சீன்லயுமே ரொம்ப அழகா இருக்கும். அது எப்படி நீங்க ஆன் ஃப்ரேம்ல பாக்குறீங்களோ அதுக்கு பின்னாடி நாங்க அப்படிதான் இருப்போம். அது நடிக்க வந்திருக்கோம் இப்படிலாம் இல்லாம ரொம்ப ஜாலியா ஃபன்னா. மாமிக்கு ஏதாவது சொல்லுவாங்க, கிட்டிட்டு கேட்பேன் சொன்னாங்க, இது சொன்னாங்க, அப்படி லேட்டா சிரிப்பேன். நான் 2 செகண்ட் லேட்டா சிரிப்பேன், அவ்வளவுதான். பட் ஆனால் சிரிச்சிருவேன் அவங்க சொல்றதுக்கு ஏதாவது. நான் எனக்கு ஒரு மலையாள ஃப்ரெண்டு தான் சொன்னான், ஓகே மாமிக்க கூட நடிக்கிறியா அப்படின்ட்டு. ஏன்டா ப்ளீஸ் நல்ல நடிகடா, பெரிய நடிகை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் நினைவு ஒரு பறவை தெரியும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆமா இவங்க ஒரு மிரட்டலான ஒரு ஆர்டிஸ்ட் தான்டா அப்படின்ட்டு. அவங்களுமே வந்து அந்த ஹெட் வெயிட் இல்லாம பழகுற ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணு மாதிரி பழகுற ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆமா, நான் வேணா இது வரைக்கும் ஆர்டிஸ்ட் சொல்ல சொல்றேன். இந்த ஐபோன் வந்து எனக்கு வாமிக்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா, சூப்பர். அது நல்ல அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஆமா, அது ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு. அவங்க தெரியல, உண்மையிலேயே சொல்றேன், நம்ம பரம்பரையிலே நம்மகிட்ட தாண்டா 1.5 லட்ச ரூபாய்க்கு சொத்து இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஐபோன் வாங்கிக்கிறது. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. கைண்ட் பர்சன், லவபிள் மென், சச் அ குட் ஆக்டர் நீ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு என்ன பண்ணது இல்லை, ரொம்ப எமோஷ்னலாக ஒரு மாதிரி நல்லா கலங்கிருச்சு. இதெல்லாம் சொல்லாமல் தெரில எனக்கு. ஆனால் அது அவங்க கொடுத்தது தானே, அது எனக்கு இல்லை. ஏன்னா நான் வாங்கினதுன்னா ஊரில் எவனும் நம்ப மாட்டான். இவன் 100 ரூபாய்க்கு சட்டையே வாங்க மாட்டான், 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறானா அப்படின்ட்டுருவாங்க. சூப்பர். அது இல்லை அவங்களோட எப்படி இருக்குன்னா, ஏய் ஒர்க் பண்ணு, இதுக்கு மேலே நீ போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இது இருந்துச்சு எனக்கு. நீ வந்துட்டு ஒர்க் பண்ணேன்னா அந்த இடத்துக்கு போகலாம், நீ ஒர்க் பண்ணிருந்தா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது எனக்கு. சூப்பர். அது ஒரு நல்லா இருக்கும். சின்ன ஷார்ட் டைம்ல வந்த ஒரு பாண்டு இந்த லெவலுக்கு ஒரு பில்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம். நல்ல மனுஷி. எனக்கு இதை வந்து தூய தமிழ் கூட யோசிச்சு பார்த்தேன் எப்படி சொல்லாட்டு. அதாவது பூத்து குலுங்கிய கனிகளுக்கு நடுவில் தானே நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இந்த மொத்த டீமும் அப்படிதான் அழகான டீமோட ஒர்க் பண்ண ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்கு. எனக்கு இப்போ நீங்க இந்த ஒரு கவிதை மாதிரி அந்த டீமை சொல்றீங்களா, ஆனா நீங்க பண்ணி வச்சிருக்கிற வேலைலாம் பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து கழுத்தாறு போட்டு ரத்தம் தெரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, இது என்னன்னா வயலன்ஸ் வந்து அது ஒரு ஜான்ரா. ஆமா, வயலன்ஸ் ஒரு ஜான்ரா. ஆமா, வயலன்ஸ் இருக்கக்கூடாது தான். ஆனா என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச யாரையோ கேலி பண்ணிட்டான், எனக்கு தெரிஞ்ச யாரையோ வந்துட்டு இடிச்சிட்டான்றக்காண்டி ரிவெஞ்ச் இல்லை இது. ஆமா, இல்லை அதுக்கான வயலன்ஸ் இல்லை இது. ஏன்னா பெண்களால் எதுவும் முடியாது அப்படி இப்படின்றப்ப அங்கே சந்திரா மாதிரி ஒரு ஆள் வந்து கன் எடுத்து அடிக்கிறப்ப ஏன் கத்துறாங்கன்னா அதுதான். ஆமாம், எனக்கெல்லாம் அந்த வயலன்ஸ்லாம் எனக்கு ஓகே தான் தோணுது. 18 வருஷமா அடைச்சி போட்டு வச்சிருக்கேன், எதுவுமே பண்ண முடியல. ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கும் போது நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ரிவெஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சின்ன பசங்க இதெல்லாம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வயலன்ஸ். பட் இது சின்ன பசங்களுக்கான படமும் கிடையாது, இது ஒன்லி அடல்ட்ஸுக்கான படம் அப்படிங்கிறதுனால அடல்ட்ஸ் இதை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம். ஒட்டுமொத்தமா இது ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் கொடுத்துருக்கோம் டிசி இல்லையானே. கண்டிப்பா. இப்போ இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு டிராவல் ஒன்று வரும். இப்போ நீங்க ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தீங்க, எங்கெங்கேயோ இருந்து எனக்கு வந்து அன்பு கொடுக்குறாங்க, நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க, நம்மளை வந்து ஏன் உடம்பு கம்மியா இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது இப்போ எவ்வளோ வருஷம் டிராவல் மொத்தமா? இது அதான் ஒரு 15 இயர்ஸ் இருக்கும். 15 வருஷம். ஆமா, 15 வருஷம் ட்ராவல். நான் வந்துட்டு அப்போ மதுரைக்கும் சென்னைக்குமா போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். அப்பயே படம் பண்ணிட்டு தான் இருப்பேன். என்கிட்ட அதுவும் இங்கே சாலிகிராமத்தில் பங்கஜம் தியேட்டர்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ இல்லை. அங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, பட்டுக்கோட்டை மெஸ்ஸுன்னு. அங்கே போய் நான் ஃப்ரெண்டோட ஹோட்டல்னால வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஓகே, ஸோ ஹோட்டலில் வேலை பார்ப்போம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சப்ளையர் வேலை பார்த்தேன். அங்கே எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு தெரியும் சாலிகிராமலாம் சினிமாக்காரங்க எல்லோரும் வருவாங்கள்ல, எல்லா தரப்பட்ட ஆட்கள் வருவாங்க. அந்த வேலை தான் ஆக்சுவலாக என்னை வந்துட்டு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு. 1 வருஷம் நான் 1.5 வருஷம் எந்த ஆஃபீஸ்க்கும் போகல, அந்த வேலையை மட்டும் பார்த்தேன். அந்த வேலை எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. புது ஆட்களை அறிமுகப்படுத்துச்சு, சினிமா தவிர்த்து வெளியில் இருக்க ஆட்களை அறிமுகப்படுத்தி கொடுத்துச்சு. ஓகே, கொஞ்சம் ஏதோ எல்லாரையும் நேசிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு உனக்கு செட் ஆகுனா ஸ்டார்டிங்லேயே விலகி போயிடணும், ரொம்ப நம்பிக்கை கொடுத்துட்டு விலகி போகக்கூடாது, அப்படி இப்படின்றது நிறையா கற்றுக் கொடுத்துச்சு. அப்போ ஏதாவது ஒரு வாய்ப்பு வராதன்றப்ப தான்
PS வினோத்ராஜ் சாரோட கொட்டுக்காளியோட வாய்ப்பு கிடைச்சு. சூப்பர். எனக்கு அவர் நண்பரும் கூட ஆடிஷன் வச்சு ஒன்று பண்ணார், பங்கு கரெக்டாக இருக்குது வா அப்படின்னாரு. கொட்டுக்காளி என்னோட செகண்ட் இன்னிங்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சிங்கிள் டிஜிட் நம்பர்லேயே அவுட்டுன்னு வச்சுக்கோங்க. கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் அதில் வந்துட்டு கொட்டுக்காளி, லப்பர் பந்து, கருப்பு, இப்போ கருப்பனா டிசி இப்படி கிடச்சிருக்கு. இவங்க எல்லாம் இப்போ இந்த செகண்ட் இன்னிங்ஸில் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டரும் சூப்பர் டைரக்டராக இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி எல்லாம் நான் நடிக்கும்போது கொட்டுக்காளி அப்படின்ட்டு கலைப்பாரு. ஆமாம், அடுத்த நாள் வந்துட்டு உங்கள் பேர் ஜவஹர் அப்படின்னாரு. ஆமாம், ஜவஹர்னு கூப்பிட்றேன். என்ன பேர் நீங்கள் எப்படின்னா இல்லை நான் ஜவஹர்னு கூப்பிட்றேன் அப்படின்னாரு. ஓகே என்ன. அப்புறம் அவர் ஷூட் முடிச்சோன்னே சொன்னார், உங்களுக்கு பெரிய ப்ளஸ் இருக்குது ஜவஹர், உங்களை நல்லவனாகவும் காமிக்கலாம் கெட்டவனாகவும் காமிக்கலாம், ஷேராக அடுத்து ஒர்க் பண்ணுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, சூப்பரில் அப்படின்ட்டு. தமிழரசன் பச்சைமுத்து சார் அதை சொன்னார். முடிச்சோன்னே சொன்னார் ஓகே நல்ல ஒர்க் அப்படின்னாரு. அவர் ரொம்ப பேச மாட்டார். ஃபர்ஸ்ட் டைரக்டர் யாருக்கு? லப்பர் பந்து. ஆமாம், தமிழரசன் பச்சைமுத்து லப்பர் ஃபர்ஸ்ட் டைரக்டர். அதுவும் சென்சிபிளாக எடுத்திருப்பாரு. ஆமாம், அது செம படம்ல. அவரை ஃபாலோ பண்ணணும்னா எப்படின்னா நீங்கள் ஒரு தடவை பார்க்கணும், அவ்வளோதான். அடுத்த அவரை டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம், அவர் ஞாபகம் இருக்கும். நான் தான் கூப்பிட்றேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக கூப்பிடுவார். ஆனால் கேரக்டர் இருந்தால் அதுக்கு தந்தாலும் அவனை எங்கே அப்படிதான் எனக்கு லப்பர் பந்து கிடச்சிச்சு. சூப்பர். இவருக்கு ஆமாம், இவர் தரல அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் கிடச்சிச்சு எனக்கு. அப்படி ஒரு டிராவல் இல்லைன்னா 15 வருஷத்துல நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் உங்களுக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு. ஆமாம், நல்லா போயிட்டு இப்போ டிசி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இது வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஆரம்பத்தில் நமக்கு வரும்போது ஒரு நம்பிக்கையில் வந்திருப்போம், கிடைக்குமா கிடைக்காதா, திருப்பி ஊருக்கே போயிடுவோமா, இல்லை பல்ல கடிச்சு இங்கே இருந்துடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணங்கள் இருந்துச்சா? இல்லை அப்படின்னா அடிதான் அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை. நம்ம வரலைன்னா வேற யாரும் வர போறா அப்படின்னு ஒரு 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 சின்ன ஒரு நப்பாசை இருந்துச்சு. ஏன்னா அம்மா அப்பா தான் காரணம். அவங்க அவ்வளோ அசிங்கம், அதாவது நானும் அசிங்கப்படவில்லை, கஷ்டப்படல. ஏன்னா அவங்க அளவுக்கு எங்கள் அப்பா 8 வயசுலேருந்து வேலை பார்க்குறாரு. இன்ன வரைக்கும் மனுஷன் கூலி வேலை தான் பார்க்குறாரு. எதுக்கு பார்க்கணும், எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ ஜாலியாக போகலாம்ல. மகன் வந்து உழைச்சி தரல, இப்போ 60 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. இந்த குடும்பத்தை பார்க்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது, போனால் போகலாம், மனுஷன் பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ளஸ் அவர் திட்டும்போது அம்மா சொல்லுவாங்க அவன் வந்துடுவான் விடுங்க அப்படின்ட்டு. அம்மா திட்டும்போது அப்பா சொல்லுவார், எங்கள் ஓனர் சொன்னார் உன் மையன் நல்லா நடிக்கிறான் வந்துடுவாயா. இப்படி 2 பேரும் பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே பேலன்ஸ் பண்ணுவாங்க. என் தங்கச்சி சொல்லுது அப்புறம் அவ்வளோ தூர மாதிரி நேற்று சண்டை இப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க அப்படி இருந்தனால எனக்கு எந்த இடத்துலையும் நம்பிக்கை போல ப்ரோ. ஏதோ ஒரு நாள் எங்கோ ஒரு நாள் ஏதாவது நடக்கும், ஏதோ ஒரு நடக்கும் அப்படின்னு நம்பி ஓடிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப ஸ்டாண்டர்டான ஆட்களை மட்டும் பார்த்துக்கிட்டு தேடிக்கிட்டு அவங்ககிட்ட மட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படி கிடச்சது தான் டிசி அருண் மாதேஸ்வரன் அண்ணன். சூப்பர் ப்ரோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணி பேசினதில்ல. கிட்டி ப்ரோ பற்றியும் செபஸ்டியன் பற்றி பேசிடுவோம். அவங்க 2 பேரும் எப்படி? அவரும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கிட்டி. ஆமாம், அவர் கிட்டியும் நானும் லாஸ்ட் மினிட் ஆக்சுவலாக உள்ளே வந்தோம். சரி, அவர் கிட்டி வேற கேரக்டர், ஆக்சுவலாக நான் வேற கேரக்டர். 2 பேரும் லாஸ்ட் மினிட்ல உள்ள வந்து. ஆமாம், ஓகே. அதனால முத அவரை நான் வெப் சீரிஸ்லாம் பார்த்துருக்கேன், அவினாஷ் ப்ரோவை. அப்போ ஹாய் ப்ரோ அப்படின்னு ஹாய் ப்ரோ அப்படின்னா ஓகே. 2 பேருமே பேசுகிறப்பயே ரொம்ப ஜெல் ஆயிடுச்சு. ஓகே நமக்கான ஆள்றாங்க. அன்னைக்கு வந்து நம்ம தலைவருக்கு இல்லை, லாலுக்கு இல்லை, ஓகே ஷூ லாலுக்கு இல்லை சொல்லிடுவோமா அது என்னன்னு படத்திலே பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. சுன்னி லாலுக்கு இல்லை. அவர் அண்ணன் வந்து அடுத்த நாள் வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் அப்படியே செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரணவ் வந்து அதுல இருந்து ஒரு 4-5 நாள் கழிச்சு அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு தான் வந்தான். சரி, பிரணவ் வந்தோடனே அது மாதிரி உங்களுக்கு தெரியுமே பிரணவ் தான் துக்கு துக்குன்னு கட்டி பிடிச்சி ஓடிட்டு இருப்பாங்க. செம்மையா அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு. கிட்டி சரி சுனிலாலும் சரி ரொம்ப கோவர்க்கர்ஸ்னா அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏதாவது ஒன்னா விட்டுட்டு போக மாட்டாங்க, நிற்பாங்க, இது சொல்லுவாங்க, நான் சொல்லுவோம், கேட்பாங்க காது கொடுத்து. ரொம்ப அழகா இருக்கும். மென்ஸ் மேட்டர் மாதிரி போயிடுவோம். சூப்பர், வேற லெவலு. ஒரு நல்ல அனுபவம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுல இருந்து ஒரு அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல இது ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பட வாய்ப்பா அந்த டிசி அமைஞ்சிருச்சு. சூப்பர்னு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்த பற்றியும் பேசணும், படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் எல்லாத்த பற்றியும் பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உங்களோட இந்த ட்ராவல் இன்னும் பயங்கரமாக போகணும், நல்ல வெற்றி பயணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பியை வந்து வாழ்த்திக்கிறேன். கண்டிப்பாக அண்ணனா நான் அதை ஏற்றுக்கிறேன். அது அதே மாதிரி நடக்கணும்.
இதே மாதிரி பெருசாக போயிட்டே இருக்கணும்னு தான் ஆசை. அது எனக்கு ரொம்ப நன்றி. என்னை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கேட்டதுக்கு, அதை நான் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கேமராமேன் 2 பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. அந்த டீ நல்லா இருந்துச்சு, அந்த அக்காவுக்கும் நன்றி. பாவம் அந்த அக்கா கஷ்டப்பட போகிறாங்க. நன்றிண்ணே, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. கிரியாஸின் கிராண்ட் ஃப்ரீடம் சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ்